பிரேம பாருங்க ஜி. என்ன ஜி எப்படி ஜி இருக்கு? வாயில வார்த்தைகள் வர மாட்டேங்குது. அப்படி இருந்துச்சு ப்ரோ. லைக் பிளாஸ்ட் எல்லா ஃப்ரேம்ஸும் செதுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி மஜா படம் ப்ரோ. அது கன்ஃபார்ம் ப்ரோ. 1000 கோடி கன்ஃபார்ம். அது தெரியுது. 1000 கோடி எதுனே முடிவு பண்ண முடியல. ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கு. ஃப்ரேமில் கமல் சார் தான் செம்மையாக இருந்தார். ரஜினி சாருக்கும் செம ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சத்தியமாக எப்படி சொல்கிறது, தமிழ் சினிமா இந்த மாதிரி ஒரு படத்தை, எனக்கு தெரிஞ்சு உலக சினிமாவே இந்த மாதிரி ஒரு படத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கவே பார்க்காது. பக்காவாக இருக்கும். நெல்சன் பக்காவாக ஹேண்டில் பண்ணுவார்ன்ற முழு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. சாவி போடுறாரு, ஆண்டவர் அப்படி பிடிச்சி ஓட்டும் போது அப்புறம் யார் ஹீரோ கேட்குறாருல சொல்லுங்க ஜி. தரமாக இருந்தது. சூப்பர் ஸ்டார் அண்ட் உலகநாயகன் சார் ஃபேன். எப்பவுமே எட்டி பார்த்து நிறைய பேசுவோம். இப்ப வார்த்தையே வரல, அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கு. ஒன்ஸ் மோர் பார்க்கலாமா? கமல் சார் தான் வந்து நடமாடும் ஃபிலிம் இன்ஸ்டிடியூஷன். கமர்ஷியல் படத்துக்கு ரஜினி சார் தான் கமர்ஷியல் படத்துக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா 1000 கோடி அடிக்குங்கிறது உறுதி. அதான் நம்மளோட எல்லாரோட இன்ட்யூஷன். இப்போ இந்த மாஸ்டர் பீஸை ஒன்ஸ் மோர் போட்டு பார்க்கலாமா? வாங்க என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. மாசுனா மாஸ் வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படியே நெஞ்செல்லாம் படன்னு இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. நெல்சனை நம்பலாம், அவள் தானா நம்பலாம், அவள் தான். பீஸ்டில் வச்சு செஞ்சாங்க. பட் பேக் டு பேக் தலைவன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பக்காவாக பண்ணுறாரு. பிளாஸ்ட் தான். எப்படி யார் ஹீரோன்னு கேட்குறாங்க. யார் அதுதான் அவருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பண்ணிடுவார் கரெக்டாக. ஹீரோவாக இருந்தால் சூப்பராக இருக்கும். தலைவர் இருந்தால் மாசாக இருக்கும்ண்ணா. அதுதான் கமல் சார் வில்லன், ரஜினி சார் ஹீரோ. ரெண்டு பேருமே இல்லைனா வில்லன் நல்லா இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோடு நல்லா வரும். கண்டிப்பாக வரும். யார் ஹீரோவாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்? ரெண்டு பேருமே சமமான ஆள். ரெண்டு பேருமே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதில் எந்த மாற்றம். ரெண்டு பேரும் விட தலை. ரெண்டு பேருமே இல்லை, நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு. பார்க்கலாம், எல்லாரும் வாங்க, ஃபேமிலியாக வாங்க. சூப்பராக இருக்கும். யார் ஹீரோவாக இருக்குன்னு ஆசை? எனக்கு கமல் சாராக இருக்குன்னு ஆசை. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஆஸ் யூசுவல் கமல் தான் ப்ரோ. பிரேம பாருங்க ஜி. என்ன ஜி எப்படி ஜி இருக்கு? வாயில வார்த்தைகள் வர மாட்டேங்குது. யார் ஹீரோவா இருந்தா எப்படி? யார் ஹீரோவா இருக்க ஆசை? தெரியல. பீக்கு தலை. 47 வருஷம் கழிச்சு இப்போ வந்து நாங்களாம் பார்க்கறதுக்கு வந்து லக்கு தான் தலை உண்மையிலேயே. மற்றபடி கூஸ் பம்ப்ஸ் இருக்கா? கூஸ் பம்ப்ஸ் தொண்டைக்கிலேயே கட்டிட்டு வந்துருக்கு தலை, பேசவும் இல்லை. அதான் கூஸ் பம்ப்ஸ். யார் ஹீரோவா இருக்குன்னு ஆசை? அது டைம் ஆன்சர் பண்ணோம், நம்மளுக்கு தெரியாது. அனிருத் ஃபேன் ப்ரோ. ஆனால் சூப்பர் ஸ்டார் ஹீரோ தான் நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. யார் ஹீரோவா இருந்தா நல்லா இருக்கும்? எப்பவுமே ரஜினி வில்லனாக தான் இருக்கும். அதான் ஓல்டன் கேபி சார் சைட்லேருந்து ரஜினி தான் வில்லன். வைப் இருந்துச்சா? நல்லா சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃப்ரேமில் கமல் சார் தான் செம்மையாக இருந்தார். ரஜினி சாருக்கும் செம ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெல்சன் வேறு பண்ணுறாரு. கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சொல்லவே முடியாது, அது செம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக தான் இருக்குது. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததுன்னா நெல்சன் வந்து எடுக்கிறாரு. அவர் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் போஸ்டரை பின்னாடியே போட்டிருந்தாரு. எனக்கு அதான் எடுப்பாருன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. மியூசிக் வந்து எம்எஸ்வியோட இதுலேருந்து எடுத்து என்னமோ பண்ணியிருக்காரு. தலைவரையும் ஆண்டவரையும் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க புதுசாக இருக்கும். யார் வில்லனா இருக்க ஆசை? தலைவர் இருந்தால் நல்லா இருக்கும். தலைவர் ஹீரோ கமல் சார் இருக்கா? நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. இதெல்லாம் ஒரு ட்ரீம் தான். ஆமாம், செம்ம ட்ரீம். எங்கள் ஜென்ரேஷன் யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்குறது பயங்கரமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. ரெட்ரோ ஸ்டைல் தான் போயிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப இதெல்லாமே தாண்டி இல்லை. ஏன்னா நாங்கள் யாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. 46 இயர்ஸ்க்கு அப்புறம் போது அந்த ஒரு ஃபீலே பயங்கரமாக இருந்தது. ரெண்டு பேரும் நல்லா இருந்தது. செம்மையாக ப்ரோ, சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. யார் வில்லனா இருக்க ஆசை? ஹீரோவா இருக்க? இல்லை வில்லன் ஹீரோ அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்த்து பார்க்கும்போது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. வேற என்ன யூனிக்கா என்ன இருக்கு சார்? யூனிக்காக என்ன ரெண்டு பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்கிறாங்க. ரெண்டு பேரையும் பார்க்கல, யாரோ பொண்ணுங்க தான் பார்த்துக்கிறேன். பிளாஸ்ட் ப்ரோ, மஜாவாக இருந்துச்சு. அப்படி ஐ மீன் 47 வருஷம் முன்னாடி இல்லாதனால இப்போ எப்படி இருந்திருக்கும் புரியுது. அப்படி இருந்துச்சு. எங்கள் அப்பாலாம் எப்படி பார்த்துருப்பாரு
அப்படி இருந்துச்சு ப்ரோ. லைக் பிளாஸ்ட் எல்லா ஃப்ரேம்ஸும் செதுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி மஜா படம் ப்ரோ. அந்த கோட் ஷர்ட் போட்டு கிளாஸ் ஐயோ ப்ரோ, ஸ்டைல்லாம் பக்காவாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ரா ஏரேட்டட் படமாக இருந்தால் பக்காவாக இருக்கும். தோந்து பக்காவாக இருக்கும். ஏற்கனவே இந்த அதெல்லாம் இருக்கட்டும், யார் ஹீரோன்னு கேட்பாப்ல. ப்ரோ ஹீரோவா ப்ரோ முக்கியம், படம் பயங்கரமாக இருந்தால் போதும். படம் பயங்கரம், அது கன்ஃபார்ம் ப்ரோ. 1000 கோடி கன்ஃபார்ம், அது தெரியுது. 1000 கோடி எதுனே முடிவு பண்ண முடியல. ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கு. எதை பார்க்குறதுனே தெரில. ஃப்ரேமில் ரெண்டு பேரும் ஒன்றா காமிச்சா இதை பார்க்குறதா அதை பார்க்குறதானே தெரில. ரெண்டு பேருமே அழகாக அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்காங்க. தலைவர் நம்ம ஜெயிலரில் பார்த்தோம். ஜெயிலர் 2 ப்ரோமோவில் கூட லைட்டாக கொஞ்சம் ஏஜ்டு ஆன மாதிரி அப்படியே இல்லை ஆன்சமாக இருக்கார் தலைவர். அப்படி தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பேன்ற மாதிரி இருக்கு. எனக்கு புல்லரிச்சிருச்சு. எனக்கு எப்படி சொல்கிறது, பேலன்ஸே பண்ண முடியல. அவ்வளோ உலகநாயகன் பார்த்தா அவர் ஸ்வாகாக இருக்கார். தலைவர் பார்த்தா அவர் மஜாவாக இருக்கார். என்ன யாரை பார்க்குறதுனே தெரில. அந்த கடைசியில் இந்த சாவி தூக்கி போடுற சீன்லாம் வேற மாதிரி. ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் பேஸ் கொடுத்தா சூப்பராக இருக்கும் படம். தரமாக இருந்தது ப்ரோ, தரமாக இருந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த காம்போ. அதுவும் சடனாக அது ஒன்றும் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. சடனாக வந்தாங்க நெல்சன் டைரக்டர் 4 கிளிம்ஸ்னாங்க, அவ்வளோதான். அது ஆயிடுச்சு. ஃபீல் இருந்துச்சா உள்ள போயிட்டு வந்து? பயங்கரமாக. ஆக்சுவலாக நான் 12:20க்கு தான் போட்டாங்க. நான் கை ஃபோன் இது பண்ணிகிட்டு இருந்தது, ஐயோ அதுக்குள்ளே பார்க்கணும். பட் ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது அந்த 3 நிமிஷமே வெறித்தனமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. நெல்சன் எதுவும் மாதிரியே இல்லை, லைக் சனா வாட லைட்டாக வந்துட்டு போன மாதிரி இருந்தது. பட் ஆனால் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இது பண்ணும்போது, அதுவும் கடைசியில் ரஜினி சார் சாவி போடுறாரு, ஆண்டவர் அப்படி பிடிச்சி ஓட்டும் போது அப்புறம் யார் ஹீரோ கேட்குறாருல சொல்லுங்க, தரமாக இருந்தது. ரெண்டு பேரும் தான் தரமாக இருந்தது. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காம்போ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரஜினி சார் ப்ரொடக்ஷனில் கமல் சார் ஒரு படம் நடிக்கிற, கமல் சார் ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் ஒரு படம் நடிக்கிற மாதிரி இருந்தது. அதுதான் தெரிஞ்சுது. திடீர்னு ரெண்டு பேரும் அது லோகேஷ் கனகராஜ் இல்லை நெல்சன் டைரக்டர்னாங்க. டப்புன்னு அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம் எப்படா வரும். நான் வந்து ஆண்டவர் ஃபேனு. பட் ஸ்டில் ரெண்டு பேர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் அது பார்க்கும்போது, ஏன்னா டிவியில் நிறைய படம் பார்த்துருப்போம், 3 முடிச்சு அப்புறம் ஒரு ஆங்கில அது இதுன்ட்டு. பட் இது வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு இதான ஃபஸ்ட் டைமு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹீரோ வில்லன் இதில் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க லாஸ்ட்டில் கேட்கும் போதே அந்த ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான் இருந்தது. ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. செம்மையாக இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆமாம், கண்டிப்பாக அதுவாகும். டார்க் ஹியூமர் ஆல்ரெடி பண்ணது தானே. இவரும் தில்லுமுள்ளெல்லாம் பண்ணியிருக்காரு, இவரும் மும்பை எக்ஸ்பிரஸ் டார்க் பண்ணவங்க தானே. ஸோ கண்டிப்பாக செட் ஆகும். தேங்க்யூ.